ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ள இவ்ளோ பெரிய கொலைகார மோசமானவன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதே. அப்ப அவன் தப்பானவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என் அக்கா பார்த்த மாப்பிள்ள எப்படிப்பட்டவன்னு அவளுக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? மண்டபத்துக்கு வந்து ஒரு அம்மா அவனை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா? அவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல? என்கிட்ட அவங்க மருதுவ பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன கார்த்தி, ரேவதி கல்யாண விஷயத்துல நீதானே ஹெல்ப் பண்ண? அதுக்காக என் அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன தப்பானவளா காட்டுறதுக்காக ட்ரை பண்ணாத. மீனாட்சி அம்மா என்கிட்ட வந்து பேசுனதெல்லாம் உண்மைதான். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்கிட்ட வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டாங்க. நான் அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். மருதுவ பத்தி எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லல. சின்னத்த, அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்துல ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு அவங்க உங்ககிட்ட தான் கேட்டாங்களா? நல்லா இருக்கு சின்னத்த, ரொம்ப நல்லா இருக்கு. இத பாருங்க மாப்ள, நான் என்ன நடந்ததோ அதை தான் சொன்னேன். நாங்களே மாமாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். இதுல சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்கு அக்காக்கு எதிரா மாத்தணும்னு நினைக்கிறீங்க? உங்க என்ன என்னைக்குமே நடக்காது. அப்ப நீங்க எந்த பொய்யும் சொல்லல. என்னக்கா இவன் தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்கிறான்? மாப்ள, கொஞ்சம் இவர்கிட்ட சொல்லுங்க. என் தங்கச்சி யாரு, அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு நாளும் நடக்காது. யாரையும் யார்கிட்ட இருந்து பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. யாரும் வந்து அவனை பத்தி சொல்லலை, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. நான் போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரேன். அப்ப தெரியும் யார் சொல்றது உண்மை.